ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து வ்ளாக் ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ வத்தல் செஞ்சு வச்சிடலாம் மத்தியானம் லஞ்சுக்காகன்றதுக்காக வத்தல் வந்து சுட்டுட்டு இருக்கேன். நம்ம கஞ்சி வத்தல் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வத்தல், அதுக்கப்புறம் அவல் வத்தல், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து நெல்பொரி வத்தலும் போட்டாச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த அரிசி வத்தல் எப்படி செஞ்சோன்றது டீட்டெயில்டாக ஒரு வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட அரிசி வத்தல் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக வந்த மாதிரி இருந்தது, எடுக்கவே முடியல துணியிலேருந்து, ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்கள் அரிசி மாவு போட்டு அது காசுறீங்க இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து வத்தல் ஊற்றும் போது கொஞ்சம் ஒரு லேயர் திக்காக ஊற்றணும். ரொம்ப வந்து அப்பளம் மாதிரி நீங்கள் அழுத்தி அதாவது கரண்டியில் எடுத்து ஊற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது ஆற அதாவது வெயிலில் காய ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஒரு அளவுக்கு கொஞ்சம் கனமான பதத்தில் ஊற்றணும். அப்போ தான் வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வரும். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னா ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆகும், ஒன்றும் பரவாயில்லை. நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பல்காக செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக கொஞ்சம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே யூஸ் பண்ணி எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பல்காக செய்யணும். ஸோ அதே மாதிரி தான் நானுமே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் அவல் வத்தல் வரைக்கும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம செய்கிற விதத்தில் தான், எப்படி நம்ம வந்து செய்கிறோன்றது தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா வந்ததுன்னா அதே குவான்டிட்டி அதே மெஷர்மெண்ட்ஸோட பல்காக செய்யுங்க. ஓரளவுக்கு ஏதாவது ஏற்ற குறைச்சலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செய்யுங்க. ஸோ நம்மளோட அரிசி வத்தல் எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பெருசாகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம அடுத்ததாக செஞ்ச ஜவ்வரிசி வத்தலும் எப்படி வந்ததுன்னு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம அவல் வத்தல் எப்படி வந்ததுன்னு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வத்தல் என் ஹஸ்பண்டும் என் பையன் தான் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய் சாதத்துக்கு 4 பீஸ் வத்தல் இருக்கணும், அந்த மாதிரி வச்சு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வத்தல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சமோசா வாங்கிட்டு வந்தார். இந்த ரம்ஜான் டைமில் இஃப்தாருக்கு சூடாக போடுவாங்க சமோசா, ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சமோசா எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே வந்து மீந்தது. நைட்டுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சாட்டர்டே ஆனால் எவ்ரி வீக் வந்து கிரைண்டர் போடுவோம். ஸோ அதான் வந்து போட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து இன்னுமே முடியல சாப்பாடு. ஸோ ஒரு ட்ரிப்பு அரைச்சி அதாவது இட்லிக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு, ரெட் ரைஸ் தோசைக்கு வந்து அரைச்சிட்ருக்கேன். ஒரு அளவுக்கு கிச்சன் இப்படி இருக்குது. ஸோ எல்லாமே கிரைண்டர் எல்லாம் போட்டு எடுத்து மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைசர்னால் இப்போ வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து ஈவினிங் நான் ஏதாவது வேலை செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் மற்ற க்ளீனிங் மற்ற ஆர்கனைசேஷன் எல்லாமே. ஸோ ஏற்கனவே சொன்ன மத்தியானம் செஞ்சது அப்படியே இருக்குது. மாங்காய், பீன்ஸு, கேரட் போட்ட சாம்பார், பருப்பு ரசம், பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காய் பொரியல், வெல்லம் போட்டது, அது கூட வந்து சாதம் எல்லாமே இருக்குது. நைட்டுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்ய தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கிரைண்டர் போட்ட கையோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம். எஸ்பெஷலி வந்து தொடச்சி எடுக்கணுன்றதுக்காக தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி இப்போது அந்த வேலை பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலான்னு. அந்த மாவெல்லாம் சிந்தி அங்கே எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அழுக்காயினே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாவு விழுந்து அது விழுந்து இது அது வேணும்னு எல்லாமே ஏர் கட்டிடுறோம் இல்லைங்களா ஃப்ரிட்ஜில். எப்போ அது வந்து முன்னாடி இருக்கோ அப்போ தான் யூஸ் பண்ணுவோம், பின்னாடி போச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ட்ரிக் என்னென்னா ஒரே 10 minutes தான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வைப்பேன். நான் வந்து ஒரு நாளெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பண்ணுற வேலையே கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் வந்து 35 வருஷத்துக்கும் மேலே ஆன ஃப்ரிட்ஜ், ஆல்வின்ன்ற ஃப்ரிட்ஜு. அது வந்து கம்பெனியே கிடையாது. பட் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ண நாளே கிடையாது. அதில் எப்போவுமே ஐட்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணுறது பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜ் ஓடிட்டே இருந்தால் தான் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, வெயில் காலத்தில் மாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு கூட வராது அந்த ஃப்ரிட்ஜு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது மறுபடியும் எல்லாம் ஏற கட்டி வைக்கிறதுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து எல்லாம் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை 15 days ஒன்ஸ் வந்து பண்ண வேண்டாது. நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 minutes ஆஃப் பண்ணிவிட்டு 10 minutes வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் தொடச்சி எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நீட்டாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ண வேண்டியது ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரிட்ஜுக்கு தேவை. அதை வந்து டீப் க்ளீனிங் பண்ணிட்டு எடுத்து நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணிங்கன்னா கரண்ட் போகிறதுக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜோட லைஃபு பாழாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா
அந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மைக்ரோவேவ் பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். ஒரு நாளெல்லாம் வந்து அதை ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 2 நாளே போயிடும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. வருஷம் ஃபுல்லாக ஆனில் இருந்தால் தான் ஃப்ரிட்ஜோட லைஃபே நல்லா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நிறைய பேர் வந்து அந்த குளிர்காலத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெயில் காலத்தில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜோட லைஃப் வந்து பழாக போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வ்ளாக்ஸ், ஆர்கனைசேஷன் வ்ளாக்ஸில் ஒரு ஷெல்ஃபை வந்து எடுத்து அதை தொடச்சிட்டு மறுபடியும் ப்ளேஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அப்படி ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு, ரொம்ப வந்து ஏதாவது சிந்து இருக்குன்னா ஒவ்வொரு ட்ரேவாக எடுத்துகிட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு உடனே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அப்படி தான் வந்து எப்போவுமே பண்ணுறது. ஸோ நம்ம ரைஸ் வாட்டர் எல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. தயிர், பால் இது ஃபஸ்ட்டு வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறது. அதாவது எடுத்துட்டேன்னா மறுபடியும் ஏதாவது வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து தயிர், பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஐட்டம்ஸ் வந்து லோட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த 10 மினிட்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஷெல்ஃபை எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் அதில் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஷெல்ஃப் எடுத்து தொடச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக்காகிற வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா தான் வந்து அது டீப் க்ளீனிங் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே அது கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை 3 மாதம் வரைக்கும் கூட அதுக்கு டைம் கொடுக்க நேரம் இல்லை, அந்த நார்மல் க்ளீனிங் பண்ண தேவையில்லை, டைம் இல்லைன்னும் போது கூட வந்து உங்களுக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அது வேலை கொடுக்காது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து எனக்கு ரொம்ப நாளே ஆயிடுச்சு, 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. பட் அந்த ஒரு லேயர் ஒட்டு இருக்கிறது தான், உடந்த மாவு விழுந்திருக்கிறது, புதினா கொத்தமல்லி எடுக்கும்போது விழுந்திருக்கிறது, தேங்காய் நார் விழுந்திருக்கிறது, இந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இதுவுமே சிந்தி ஒட்டி இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ க்ளீனாக வந்து கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எங்களோட ஃப்ரீசருக்கு தான் நான் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாமே வந்து டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். கொட்டை, அவல், ஒரு ஐஸ்கிரீம் வேறு இருக்குது, அது சாப்பிட்டு முடிக்கணும். இன்றைக்கி தான் நைட்டு மூவி பார்த்துட்டு அண்ட் எல்லாமே வந்து கிடச்சிது, எல்லாமே வந்து கவராக அப்படியே போட்டு வச்சுட்டேன். இந்த சைடு டோர் சைடு என்ன இருக்குன்னு இன்னுமே வந்து எனக்கு புரியல. ஆனால் ரொம்ப நாளாக வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ், அதாவது ரொம்ப நாள் வர வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் என்ன இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதுக்கு டைம் கொடுக்காமல் 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலான்னு. நான் ஃப்ரீசரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீசரில் நீங்கள் எல்லா வித தானியங்கள், தூள்கள், அதாவது பொடி வகைகள், மாவு வகைகள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதே சமயம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணலாம், தேங்காய் முதல் கொண்டு. ஸோ நான் கஞ்சி மாவு முதல் கொண்டு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா, சேமியா எல்லாமே ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் க்யூப்ஸாக பண்ணி அதை ஸ்டோர் பண்ணலாம், புளி பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணலாம், எல்லாமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசரில் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும், பவர் கட் ஆகிறத பொறுத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் கீழே, அதாவது ஃப்ரீசரில் ஸ்பேஸ் இல்லை, கீழே எப்படி வைக்கலான்னா அங்கேயும் வந்து நீங்கள் கொட்டை வகைகள், பொடி வகைகள், இந்த தேங்காய் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ அரைக்கிற பொருட்கள், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி பேஸ்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதக்கணக்கில் ஷெல்ஃப் லைஃப் வராது, வாரக்கணக்கில் தான் வரும். அதே மாதிரி இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் தோல் எடுக்காமல் வச்சிங்கன்னா நிறைய நாள் வரும், தோல் எடுத்துகிட்டு கழுவி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே வராது. பூண்டு வந்து ஒரு வாரம் வரைக்கும் முளைக்கட்டாமல் இருக்கும், அதுக்கு மேலே வந்து முளைக்கட்டி வந்துடும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் கஞ்சி மாவோடு சேர்த்து எல்லா மாவு வகைகள், பருப்பு வகைகள், கடலை பருப்பு எங்களுக்கு பூச்சி வருது, வண்டு வருது வெளியே வச்சா, ஸோ அது, இந்த மசூர் தால் எப்பாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறேன் அது, அவல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு பேசனில் வச்சுருந்தேன், அதுதான் ரொம்ப இடம் பிடிக்குது. ஸோ இது வந்து மூடி இல்லாத ஒரு டப்பாவாக இருந்தது. ஸோ அதிலே வந்து உடச்ச தேங்காவை வைக்க போகிறேன். ஸோ இது வச்சா வந்து எனக்கு இடமும் அகலமாக இருக்குது அண்டு அந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதில் தேங்காய் வைக்கும்போது இங்கெல்லாம் வெளியிலலாம் சிந்துது இந்த நாரெல்லாம். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது, ஃபுல் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் அதில் போட்டு வைக்கிறதுக்கும் நிறைய வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த பாஸ்கெட்டில் எல்லா தானிய வகைகள், பச்சை பட்டாணி, பச்சை பயிர், காராமணி, கொள்ளி எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து மைதா, கார்ன்ஃப்ளவர், ஸோ 2 பாக்ஸில் வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குது, 2த்துலேயும் வந்து மேலே ஒரு பாக்ஸில் கீழே ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். சேமியா, பாஸ்தா, முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். நான் ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றுமே ஆகிறதில்ல. நீங்கள் வைக்கும்போது ஈரத்தன்மை இல்லாத வைக்கணும். நான் அரிசியை கூட வந்து வண்டு வர அரிசியை வந்து இதில் வச்சுருக்கேன், ஒன்றுமே ஆகிறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எடுத்து கழுவி யூஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் வந்து
மாவு அரைக்கிறதோ இல்லை வேக வைக்கிறதோ செய்யலாம். ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ், அதாவது எது சிம்பிளாக இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்கேன். நிறைய எள்ளு இருந்தது சின்ன சின்ன பேக்கெட்டில், எல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சியாச்சு. இந்த சின்ன பேப்பர் கப்பில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜ் ஸ்மெல்ல வராது இருக்கிறதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கசகசா, ஏலக்காய் பொடி, அதாவது வறுத்து தூள் பண்ண ஏலக்காய் தூள், முழு ஏலக்காய், ஜாஜிக்கான்னு சொல்லுவீங்களா அது, சுக்கு, விரல் மஞ்சள், இது வந்து கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம், பிஸ்தா, ஆம்ச்சூர், இது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நான் ஃப்ரிட்ஜை எப்போவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எல்லா ஐட்டம்ஸும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம கிரேவி பேஸ்ட் அதையும் வந்து க்யூப்ஸாக பண்ணி நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் வச்சுட்டு ஜிப்லாக் கவரில் வச்சு அதையும் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசர் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மிளகாய் தூள் கூட ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன், கலர் மாறாமல் இருக்குது. டோரில் மெயினாக டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்கள் அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ண போல். ஏன்னா இந்த லெமன் ஜூஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன், ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சா இந்த வெயிலுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் அதுக்கு 10 மினிட்ஸ் எடுத்து அங்கே க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதை முடிச்சுட்டு எக்ஸாம் டைமில் தான், அதாவது இன்னும் எக்ஸாம் நடக்கும்போது தான் இந்த வ்ளாகை ஷூட் பண்ணது. ஸோ பசங்களுக்கு வந்து படிக்க வச்சுட்டு அடுத்த நாள் சண்டே நீங்கள் இந்த ஷார்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்டோட பர்த்டேன்றதுக்காக நாங்கள் வந்து ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் தான். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எப்படி கொண்டாடினீங்க ஹஸ்பண்டோட பர்த்டேன்னு கேட்டாங்க. அவர் செலவு பண்ணாரோ இல்லையோ அவர் பேர் சொல்லி நாங்கள் நல்லா செலவு பண்ணிட்டோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் நான் ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு தான். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.